ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட டிக்கெட் புக்கிங் யூகேல ஓப்பன் பண்ணிட்டாங்க. லியோ மாதிரியே த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கும் யூகேல 1 மந்த்துக்கு முன்னாடியே டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது அகிம்சா அவர்களோட ஸ்ட்ராட்டஜியாவே யூஸ் பண்றாங்க. ஏன்னா மற்ற படங்களுக்கு தான் படம் நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு தியேட்டருக்கு போவாங்க. பட் தளபதி படங்களை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான் ஆசைப்படுவாங்க. படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்றது வேற விஷயம். பட் மோஸ்ட்லி எல்லாரும் தியேட்டருக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி தான் டிக்கெட் புக்கிங்கையும் 1 மந்த்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்படியும் லியோ மாதிரியே 2-3 வீக்ஸ்க்கு ஹவுஸ்ஃபுல் ஆகிடும். அண்ட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்காக ப்ரொமோஷனே நாளையிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடியே டிக்கெட் புக்கிங்கை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நாளைக்கு பார்த்தீங்கன்னா த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட 3rd சிங்கிள்கான அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 சிங்கிள் மாதிரி இல்லாமல் இது யங் தளபதிக்கான பாடலாக இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ யங் தளபதி லுக்கை நம்ம கிளிம்ஸ் வீடியோவில் கொஞ்சம் பார்த்து இருந்தாலும் இந்த லிவிக்கல் வீடியோவில் கன்வென்ஸ் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஒரு பக்கம் தளபதியோட யங் லுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்ற பயம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சாங்ல யுவன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு பயம். ஏன்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை பொறுத்த வரைக்குமே யுவன் அவர்கள் வாவ் அப்படின்ற சொல்ற அளவுக்கு இது வரைக்கும் எதுவுமே பண்ணல. ஹோப்ஃபுல்லி சாங்ல இருந்து படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வரைக்கும் கலக்கிறாரான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதி பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.